இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நற்செய்தி 6ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 - 23. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நமக்கு இணையற்ற ஒரு மாடல். நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த வழியிலே பயணிக்க வேண்டும், எந்த இலக்கை கண்முன் கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்று. இலக்கை அடைவதற்கு, அந்த விண்ணகத்தை அடைவதற்கு நாம் இந்த உலக செல்வத்தின் மீது லயித்திருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளம் உலக செல்வத்தின் மீது லயித்திருக்கக்கூடாது. செல்வங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். செல்வங்களை வைத்து பல காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஆனால் அதை சார்ந்து இருக்கக்கூடாது. அதை சேர்ப்பதில் ஆளாய் பறக்கக்கூடாது. அதைத்தான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். செல்வந்தர்களாக இருக்கலாம். செல்வந்தர்கள் என்றால் என்ன? நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் அந்த பணத்தை கடவுளுக்காக, தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, அயலானுக்காக, சமுதாயத்திற்காக என்னிடம் கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் அதை பயன்படுத்துகின்ற உள்ளத்தோடு இருந்தால் நாம் செல்வந்தர்கள். ஆனால் செல்வத்தை சார்ந்து வாழவில்லை, கடவுளை சார்ந்து வாழுகிறோம். ஏனென்றால் அங்கே அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, தெய்வ பயம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களிடம் இருக்கிற கோடிக்கணக்கான செல்வமும் நம்மை சிதைத்து விடுவதில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வை தான் இற்றுப்போகாத பணப்பையை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். அது இறை வார்த்தையின்படி நடப்பதாக இருக்கலாம். தெய்வ பயத்தோடு அயலான் அன்பு, அயலான் மீது அக்கறை, சமுதாய வளர்ச்சியின் மீது நம்முடைய பார்வை என்ற நிலையிலே இருப்பதாக இருக்கலாம். இவைகள் இற்றுப்போகாது, அது வற்றி போகாது, அது விண்ணகத்தை பெற்று கொடுப்பதாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். A human being is the other-centered. அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நாம் நமக்காக அல்ல. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வங்கள் உம்முடைய மகிமைக்காக, அயலான் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, இந்த உலகை மேம்படுத்துவதற்காக என்ற எண்ணங்களோடு இவைகளில் ஊடே எங்களையும் பாதுகாத்து கொள்ள என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.